அடுத்ததாக இரவு நேரங்களில் என்ன நடக்கின்றன என்பதை நீங்கள் உறங்கும்போது பகுதியில் பார்க்கலாம். இன்றைய நீங்கள் உறங்கும்போது பகுதியில் இரவு நேரங்களிலும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் குறித்து பார்க்கலாம். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பங்கள் பெருகி வந்தாலும் மனிதனின் உழைப்பை என்றுமே புறக்கணிக்க முடியாது. இதற்கு உதாரணம், சுமை தூக்கும் தொழிலாளிகள் இரவு முழுவதும் உழைக்கின்றனர். எந்த நிலை வந்தாலும் எங்களுடைய நிலை இப்படியே தான் இருக்கிறது என்கின்றார் சுமை தூக்கும் தொழிலாளி முருகன். நான் மூட்டை தூக்குற வேலை தாங்க. 1993 கல்யாணம் பண்ணேன். அதுலேருந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். இங்கே வேலை செய்கிறது மூட்டை தூக்குறது, பைப்பு, இது மாதிரி வேலைங்க தான். பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். பையன் டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கிறான். இந்த வேலை செய்கிறத ஒரு கஷ்டமாகவே நினைக்கிறதில்ல. பிள்ளைங்களை பார்க்குற சந்தோஷத்தில் அவனை படிக்க வைக்கிறதுல எனக்கு இது ஒரு கஷ்டமான வேலையாக தெரியல. இதுதான் இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாக இப்போது செய்யும் வேலை கடினமாக இருந்தாலும் மாற்று வேலை செய்ய தெரியாததால் இந்த வேலையை தொடர்ந்து செய்வதாக கூறுகிறார் மற்றொரு சுமை தூக்கும் தொழிலாளியான ஏழுமலை. கைத்தொழில் இது மாதிரி கொத்தனா வேலைக்கு போனேன், அது ஒத்து வரல, அதனால் இந்த வேலைக்கு வந்துட்டேன். இதுவும் கைத்தொழில் தான், ரோடு மேலும் கைத்தொழில் தான். இது மாதிரி மேஸ்திரி ஐட்டம்னா அட்டி போடுறது, இதுவும் கைத்தொழில் தான். பல்வேறு நிறுவனங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை வேறொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் பணியை செய்கிறார் பாலாஜி. வாகனத்தில் பொருட்களை ஏற்றுவதற்கு இந்த சுமை தூக்கும் தொழிலாளிகளுக்கு வேலை தருவது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு ஆறுதலாகவும் இருந்து வருகிறார். ஜாமெல்லாம் போடுறவங்க நம்மள்ட்ட போடுவாங்க. நம்ம அதை நைட் புக்கிங் பண்ணி 4 பேர் நம்ம டெலிவரி பண்ணோம். எங்களை ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. டிரைவர் ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்த்துக்கு இதுதான் தொழில். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கண்ணு முடிச்சு வேலை பார்த்து இது நாங்கள் சரக்கு வாங்கி அவங்க தான் ஏற்றுவாங்க, அவங்க தான் இறக்குவாங்க. அவங்க எங்களை நம்பி தான் இருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு தொழில் கொடுக்குறோம். உடல் வளைந்து செய்தால்தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்பதை நாள்தோறும் நிரூபித்து கொண்டு இருக்கின்றனர் இந்த சுமை தூக்கும் தொழிலாளிகள். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை கஷ்டமாக நினச்சி செய்யாமல் மன நிறைவோடு செஞ்சோம்னா இந்த வாழ்க்கையும் மனநிறைவாக அமைங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள். மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.